ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு 11 இடங்கள் வேறு இருக்குது வச்சுக்கோங்களேன். 11 இடங்களில் காங்கிரஸ் ஒரு 5 இருக்குது, பாமக ஒரு 4 இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் 2 இருக்குது, சிபிஐ சிபிஎம் தான் இருக்குது. உள்ளேருந்து ஆதரிச்சாங்கன்னா அந்த அரசோட நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தாங்க வேண்டியிருக்கும். வெளியிலேருந்து ஆதரிச்சாங்கன்னா கண்டிஷனலாக நல்ல விஷயங்களெல்லாம் ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிப்பாங்க ஓரளவுக்கு. ஸோ அதிமுக என்ன முடிவு எடுக்குது? அப்போது தாவேக்கா நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா அதிமுக ஆதரவை பெறுவது முக்கியம். எடப்பாடி எந்நேரத்துக்கு எப்படி மாறுவாருன்ட்டு தெரியாது. அதனால கூப்பிடுவாங்க. ஆமா, அந்த அடிப்படையில் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் இருக்குல்ல, அது நம்பர் ஆஃப் டேஸ் டிசைட் பண்றது அது கவர்னரோட இஷ்டம் தான். அப்படியா? ஈஸிக்காக வந்து டிசைட் பண்ணணும். பாமக இருக்கிறதுல பாமகவுக்கு என்னன்னா சௌமியாவுக்கு மந்திரி அதுன்றது அங்கே முக்கியம். அதில் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. அதனால தான் அவங்க போவாங்க அங்கே. அப்போ ஓட்டை கேட்டுட்டு காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்தா என்ன அர்த்தம் இருக்கு? அதனால சொல்றேன். ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து திருப்பியும் என்னால் சட்டமன்றத்தை முடிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இது சஸ்பெண்டட் அனிமேஷன் இருக்கு. சஸ்பெண்டட் அனிமேஷன். ஆமா, சட்டசபையை வந்து கொஞ்சம் தற்காலிகமா வந்து மூடி வைக்கிறது. முடியாது. சஸ்பெண்ட் பண்ணி ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பு வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்ன சார், விஜய் முதல்வர் ஆயிடுவார், ஆனால் அவர் நிலையாக இருக்க வேண்டிய 118 எடுக்க முடியுமா? இல்லை, 118 தற்காலிகமாக அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிரந்தரமாக அவருக்கு 118 இருக்குமான்றதுக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் 107 இடங்கள் ஒன்று ராஜினாமா பண்ண போகிற 107 இடங்கள், ஒரு 11 இடங்கள் வேறு இருக்குது வச்சுக்கோங்களேன். 11 இடங்களில் காங்கிரஸ் ஒரு 5 இருக்குது, பாமக ஒரு 4 இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் 2 இருக்குது, சிபிஐ சிபிஎம் தான் இருக்குது. சிபிஐ சிபிஎம் கூட வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் உள்ளே போகிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. பட் இவங்களெல்லாம் வந்து உள்ளே சேர்க்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரா, இல்லை வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறாருன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா பாஜக எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. இந்த அமைச்சரவையை நிதியெல்லாம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் இருக்குது. அதனால் தற்காலிகமாக இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெறத்துக்கு இந்த சின்ன சின்ன கட்சிகள் அவருக்கு உதவியாக இருக்கும். ஆனால் நீண்ட கால நோக்கத்தில் ஒரு 5 வருஷம் நிலையான ஆட்சி கொடுக்கணுன்ற போது இந்த சின்ன கட்சிகளை நம்பி 5 வருஷம் ஓட்ட முடியாது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கட்சியுடைய ஆதரவு தேவை. இப்போ வெளியில் இருக்கிற பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இருக்குது. அதிமுக முழுசாக 45 பேர் 47 பேர் ஆதரிக்கிறாங்களா இல்லையான்றதை அவங்க கூடி முடிவு பண்ணுவாங்க. தேவைக்கு ரிக்வஸ்ட் பண்ணால் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அது உள்ளேருந்து ஆதரிக்க போதா வெளியிலேருந்து ஆதரிக்க போதான்றது பிரச்சனை இருக்குது. உள்ளேருந்து ஆதரிச்சாங்கன்னா அந்த அரசோட நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தாங்க வேண்டியிருக்கும். வெளியிலேருந்து ஆதரிச்சாங்கன்னா கண்டிஷனலாக நல்ல விஷயங்களெல்லாம் ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிப்பாங்க ஓரளவுக்கு. ஸோ அதிமுக என்ன முடிவு எடுக்குது? அப்போது தாவேக்கா நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா அதிமுக ஆதரவை பெறுவது முக்கியம். ஏன்னா அதிமுக ஆதரவு பெறுவது தப்பு இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த 2 கட்சியுமே திமுக ஆட்சி போகணுன்னு தான் ஓட்டு கேட்டாங்க மக்கள்கிட்ட. ஸோ மக்கள் திமுக ஆட்சியை அகற்றுக்காக தான் இந்த 2 கட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க. ஸோ 2 கட்சியும் சேர்றது வந்து இயற்கையான ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் சேர்றதை விட, இன்ஃபேக்ட் பாமக சேர்றதை விட அதிமுக சேர்றது பெட்டராக இருக்கும். அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2006 திமுக அதே மாதிரி எப்படி வெளியில இருந்து காங்கிரஸும் பாமகவும் ஆதரிச்சு அதே மாதிரி இவங்க ஆதரிக்கிறது பெட்டர். அப்போனா நீங்க அதே 106ல் வச்சுக்கிட்டு அப்படியே கடத்திடுவாங்களா? அப்படி கடத்தது 96ல் வச்சு கலைஞர் கடத்தும் போது ஏன் 106 வச்சு கடத்த முடியாது சார்? ஏற்கனவே எடப்பாடி சொல்ல முடியாது இல்லை சார். எடப்பாடி எந்நேரத்துக்கு எப்படி மாறுவாருன்ட்டு தெரியாது. அவருடைய கட்சிக்காரங்களே அவரை செத்துக்க மாட்டேன்றார். காலில் கூட விழுக்க எங்கள் அண்ணன் செத்துக்குவார். அந்த கட்சியை ஒன்றிணைன்ட்டு எவ்வளையோ பாடுபட்டாங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. ஒன்றும் கேட்டால் விசிகாவும் அதிமுகவும் கூட்டணி டிவிகேவும் அதிமுக கூட்டணி வைக்கிறப்ப நான் தான் முதல்வர் அப்படின்ட்டு எடப்பாடி, அதனால அந்த கூட்டணி அமையாது போச்சு. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி அமையும் சார்? அந்த கட்சிக்கு இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது. ஏன்னா அது வந்து எதிர்கட்சி அந்தஸ்தும் தரல, 3வது இடத்துக்கு போயிருக்கு. இப்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 3வது இடத்துக்கு போயிருக்கோம், நம்ம இனிமேல் இப்படி கட்சியை டெவலப் பண்ணுறது. 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆகிட்டார்.
இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமியை அகற்றத்துக்கான முயற்சியில் இறங்குவாங்க. அப்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு திசை திருப்பணும்னா அதிகாரத்தில் பங்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து எடப்பாடிக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தார் வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எம்எல்ஏக்கள்லாம் சரி நம்மளோட ஆட்சி நடக்குது, நமக்கு காரியங்கள் நடக்கும், நமக்கு தாவே காட்சியில் காரியங்கள் நடக்கும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு சமாதானம் ஆவாங்க. இல்லை நான் இது தாவேக்காவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் எதிர்கட்சியாக இருக்க போகிறேன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கட்சிக்காரங்க ஆர்வத்தை எழுந்து இவர் தலைமை வேண்டாம் அப்படின்னு ஒரு கோஷம் கொடுக்கறதுக்கான 101 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு சார். ஆமாம் சார், 101 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு அதிமுக. ஆமாம், இது நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. 101 தொகுதியில் போயிருக்கு. ஆமாம், இதுதான் பெரிய இது. ஏற்கனவே 2024 7 தொகுதி போச்சு. ஆமாம், பார்லிமெண்ட் 101 தொகுதியில். அப்போ தமிழ்நாட்டின் பெரிய கட்சின்ற அந்தஸ்தை நீங்க இழக்கிறீங்கல்ல. ஆமாம், அப்போ நீங்க அந்த இடத்துல உங்களை மீண்டும் அரசியல் ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அந்த கட்டாயத்தில் வந்து தாவேக்காவை சப்போர்ட் பண்ணா ரூலிங் பார்ட்டி நம்ம பக்கம் இருக்கு, நமக்கு வந்து ஒரு அதிகாரம் கைவசம் இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்து எம்எல்ஏக்களுக்கு இருக்குல்ல, அது இந்த தலைமையை தக்க வைக்கும் அப்படின்னு பழனிசாமி நினைக்கலாம் ஒருவேளை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சா அதுல பாஜக மறைமுகமாக இது செய்யுதுன்ட்டு மக்கள் இடத்துல ஒரு இது எண்ணம் உருவாகும்ல, அது வந்து விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும்ல, அதுவும் பார்க்கணும் இல்லை. அதிமுக உள்ள வந்தாலே அது பாஜக சொல்லி தான் உள்ள வராங்கன்ற எண்ணம் வரும் சார். இல்லை அதிமுக வெளியிலேருந்து ஆதரிச்சாலோ இல்லை உள்ள வந்து ஆதரிச்சாலோ அதிகாரத்தில் பங்கு பெற்றாலோ இந்த பாஜக தான் அவங்கள உள்ள அமைச்சிருக்காங்கன்ற பேச்சு வரும். ஆனால் விஜய் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் பேசுகிற பேச்சு என்னன்னா, இந்த ரெண்டு கட்சியுமே அவர் தாக்கினார், அதிமுகவையும் தாக்கினார், மற்றும் பலர்லாம் சொன்னார், அடிமை கூட்டணின்னு சொன்னார், ஊழல் கூட்டணின்னு சொன்னார். இந்த 2 பேருமே பாஜகவோட இருக்காங்க, இந்த 2மே வேண்டாம் தான் சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் 2மே வேண்டாம் தான் சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணார். ஸோ அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் சாஃப்டாக பிரச்சாரம் பண்ணார்லாம் கிடையாது. அதிமுக தாவேக்காவை சாஃப்டாக பார்த்தது, தாவேக்கா அதிமுகவை சாஃப்டாக பார்த்ததுன்னா கடைசி நாளில் ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டார் அவர். 10 தோல்வி பழனிசாமிலாம் சொல்லிட்டு போயிட்டார் அவர். அதனால இவங்க போய் இப்போ ஆதரிச்சாங்க. இவங்க தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்ற போது இன்னொரு கட்சி ஆதரிக்கிறாங்கன்ற போது அது அதிமுக ஏன் பெட்டராக இருக்குன்னா அது திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை வாங்கியிருக்கு. மக்களுடைய எண்ணம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால இது அங்கே போய் சேர்றதுனால தப்பு இல்லைன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலி. ஆனால் அதே திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், பிசிக, 2 கம்யூனிஸ்ட், தேமுதிக, இந்திய யூனியன் முஸ்லீம் இது வந்து சேர்றப்ப அது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு இது தானே. அதிமுகவும் எதிர்த்தது, பாஜகவை எதிர்த்தது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்ல. அது நல்லது தான் சார். ஆனால் வந்து இந்த கூட்டணி இந்த சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து நீங்கள் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நிரந்தரமாக ஒரு நிலையான அரசாக கொடுக்க முடியுமா? அவர்கள் எந்த நேரத்தில் ஊசலாட்டத்தில் இருப்பாங்க, எப்போ மாறுவாங்கலாம் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தருக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே. கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. என்ன இருந்தாலும் அந்த 117ன்றது வந்து அந்த மேஜிக் ஃபிகர்லேயே நீங்கள் 118 117லேயே நின்றுந்தீங்கன்னா அது வந்து ஒரு நிலையான அரசுன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்காது. அது ஒரு இன்ஸ்டபிலிட்டி, நிலையற்ற ஒரு தன்மையை கொடுக்கும். அதனால் ஒரு 15 மெம்பராவது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ 133 போனவாடி திமுக இருந்தது, அது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 15-18 பேர் இருக்காங்கிறது ஒரு நிரந்தரமான ஆட்சியை கொடுக்குற விஷயம். ஸோ தாவேக்காத்து இந்த நிரந்தரமான ஆட்சியை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் இறங்கணும். இவர்களே 5 வருடமும் கரெக்டாக நம்மளை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். எந்த நேரத்தில் வேணால் நாளைக்கு வந்து விஜய் எப்படி பாஜகவோட மூவ் பண்ணுவார் தெரியாது. நிதியெல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கஷ்டமாக இருந்ததுன்னா இவர் எப்படி மூவ் பண்ணுவார், பல விஷயங்களை கண்டுபாரா மாட்டாதான்னு தெரியாது. அப்போது இந்த கட்சிகள்லாம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால் இவங்கள நம்பி மட்டும் பயன் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுவே திமுகவோ அதிமுக இப்படி ஒரு நிலைமை 106 இது இருந்தால் ஏதாவது கட்சியை உடைச்சி எப்படியாவது குதிரை பேரம் பேசி இழுக்கிற அந்த சக்தி இருக்குது. ஆனால் விஜய்க்கு அந்த சக்தி இல்லையே சார். இப்போதான் புதுசாக வந்திருக்காரு. விஜய்க்கு அந்த சக்தி இல்லை, நான் மறுக்கலை. விஜய் வந்து அது இப்போ பண்ணுவாரா எனக்கு தெரியாது. விஜய் பணம்லாம் கொடுத்த ஆளுங்களை இழுப்பாரான்னா டவுட்டு தான். அது அவளுக்கு ஒரு ஃபண்டு வேணும், இதெல்லாம் வேணும். அவருக்கு ஃபண்டு ஃபண்டெல்லாம் இருக்கும் சார். பட் அந்த மாதிரியான முயற்சிகள் வேறு இறங்க வரா தெரியாது. தாவேக்காலேயே வேட்பாளர்கள்லையே நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. வசதியான வேட்பாளர்கள் பலர் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுக்கலன்றது உண்மை. ஏன்னா அதுலேருந்து பல கட்சிகள்லேருந்து மாறி வேட்பாளர்களாக வந்தவங்க பணம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வசதியாக இருக்கிறவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அது தாவேக்கா வந்து மற்ற கட்சியை உதாரணமாக அதிமுகவையோ இல்லை திமுகவையோ அவங்க வந்து அங்கேருந்து ஒரு 15 உறுப்பினர் இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கான டைம் அதுக்கு அவங்களுக்கு நிறைய தேவை. ஒரு 6 மாதம் 7 மாதம் தேவை. அப்போது அந்த 6 மாதம் 7 மாதம் இந்த குட்டி குட்டி கட்சிகள் உதவியோடு தான் நகர்த்தணும் ஆட்சியை. அது வரையும் தகலாம். ஒரு 6 மாதத்துக்கு மேலே அப்படின்னா நீங்கள் ஒரு நிலையான ஒரு 15 மெம்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ தான் நிலையான ஆட்சியும் கிடைக்கும். அப்போனா நீங்கள் சொல்கிறீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அந்த சிறு கட்சி ஆதரவு கொடுத்தாலும் அது ஒரு 6 மாதம் தான் தாக்கு பிடிக்க முடியும். 6 மாதம் இல்லை, தாக்கு பிடிக்க முடியும் இல்லை, 6 மாதம் வரையும் நம்ம இழுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு சப்போர்ட் பேஸை ரெடி பண்ணி ஆகணும். எந்த ஒரு பில்லும் பாஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் பல விஷயம் இருக்குது.
அதனால் வந்து ஏன்னா ஒரு அரசாங்கத்தில் தினசரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சார். அதெல்லாம் நீங்கள் புதுசாகவே இருக்கீங்க, நிர்வாகத்தில் புதுசாக இருக்கீங்க, அனுபவஸ்தர்கள் உங்ககிட்ட யாரும் இல்லை, எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர யாரும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு அதிமுகலேருந்து யாராவது வந்து ஆதரிச்சாங்கன்னா, இல்லை அவங்கள நீங்கள் அதிகாரத்தில் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் அதிமுகவையும் சேர்ந்து எழுத்தீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் போஸ்ட் எலெக்ஷன்ஸில் வந்து இது மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பழனிசாமி எதுக்காக இருந்தாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், சொல்ல முடியாது. அப்போனா 7ஆம் தேதி பதவி ஏற்க போறாருன்ட்டு சொல்றாரு. அப்போன்னா அவர் மாத்திரம் பதவி ஏற்பாரா, இல்லை அமைச்சரவையோடு சேர்ந்து பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் மட்டுமே பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் மட்டுமே ஏற்றுட்டு அமைச்சரவைகள்லாம் பின்னாடி ஏற்றுக்கலான்ற அது அந்த வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா முடிஞ்ச பிறகு நிறைய பேர் டிசைட் பண்ணணும். அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, ஒவ்வொருத்தருக்கு அரசாங்கமே புதுசு இல்லை, அவங்களுக்கு நிர்வாகமே புதுசு, எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குது, 150 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, யாரை எதை எங்கே வைக்கணும், நம்ம உள்துறை யார் வச்சுக்கணும், நீதித்துறை யார் வச்சுக்கணும், போக்குவரத்துறை யார் வச்சுக்கணும், மாதிரி சிஎம்டியை யார்கிட்ட கொடுக்கணும், எங்கே துட்டு வரும், எந்த இடத்துல அடைக்கணும், நம்ம துட்டு வராத பார்க்கணும், எங்கே லஞ்சம் எங்கே கொழிக்குது, அந்த இடத்த எப்படி நம்ம நல்ல ஆளை போட்டு சரி பண்ணுறது, எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அதனால் வந்து இது ரொம்ப கஷ்டமான காரியம் நிர்வாகம். அவருக்குலாம் ஒரு 6 மாதம் கண்டிப்பாக ஆகும். சரி சார், இப்போ வந்து 7ஆம் தேதி அவர் பதவி ஏற்க போகிறார். அப்படி இருக்கிறப்ப இன்னும் காங்கிரஸோ விசிகாவோ 2 கம்யூனிஸ்டுகளோ ஆதரவு கொடுக்கலன்னா அப்போன்னா அவருக்கு ஒரு 15 நாள் கெடு கொடுப்பாங்கல்ல பதவி ஏற்று. இது 1 வாரம் 7 நாள் கொடுப்பாங்க. 15 நாள் சொல்கிறாங்களா சார்? 7 நாளைக்குள்ளே நிரூபிக்கணும் தான் ஜெனரலாக பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படின்னு தெரியல. அது கவர்னரோட இஷ்டம் தான். கவர்னரோட இஷ்டம். ஆனால் இப்போ கவர்னர் மாளிகைக்கு கொண்டு போயிட்டு தபார் எனக்கு 118 இருக்குதுன்ட்டு அந்த தலையெல்லாம் எண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல. இல்லை, இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கிறதுனால இவருக்கு தான் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு 108 மெம்பர் இருக்காங்க, 107 மெம்பர் இருக்காங்க, எனக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுங்க, நான் அசம்பிளியில் என்னோட மெஜாரிட்டி எனக்கு இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க இவ்வளோ மெம்பர் இருக்காங்க, எனக்கு வந்து 118 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் கேட்கணும் லெட்டர். அந்த கடிதம் நீங்கள் சொல்ல மாதிரி அந்த கடிதம் கொடுக்காத அவர் முதல்வராக பதவி ஏற்றுட்டு பிறகு ஃப்ளோரல் டெஸ்ட் வர வேண்டியது இது இருக்குல்ல. கடிதம் கொடுக்கும்போது அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். எப்படி அவர் மோபிலைஸ் பண்ண போகிறாரு மெம்பர்ஸ்ன்னு ஒரு சொல்லணும்ல அவர். நாங்கள் வந்து வெவ்வேறு கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை வந்து சட்டசபையில் நிரூபிப்போம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்டு தான் லெட்டர் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. 1996 வாஜ்பாய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாரு, அவரை பதவி வச்சாங்க. ஆனா 13 நாட்கள் தான் அவர் நினைக்கிறேன். வெங்கட்ராமன் ஜனாதிபதி நினைக்கிறேன். ஆமா, 13 நாட்கள் இந்த ப்ரொசீஜரே அவர் தான் கொண்டு வந்தார். ஆக்சுவலா முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை மெஜாரிட்டி வந்தால் கூப்பிடுவாங்களே தவிர சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அப்போ தான் ஆரம்பிச்சதா எனக்கு ஞாபகம். ஆமாம், இப்போ இவருக்கும் வந்து 107 பேர் இருக்காங்க, அதனால கூப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் இருக்குல்ல, அது நம்பர் ஆஃப் டேஸ் டிசைட் பண்றது அது கவர்னரோட இஷ்டம் தான். அப்படி அது கவர்னர் ஒரு டேட் கிடையாது. 15 நாட்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கவர்னர் தான் டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க விசிகா 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பாமக வரும்ன்ட்டு சொல்றீங்க. இப்போ ஏற்கனவே விசிகாவுக்கும் பாமகவுக்கும் ஆகாது, அப்படி இருக்க திருமாவளவன் அதை ஏற்றுக்குவாரா? அது ஒரு இது இருக்குல்ல. அப்படி இல்லை சார், கூட்டணி தான் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? கூட்டணியா அந்த கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஓ, அப்பனா அவர் அந்த கொள்கையை மாத்திக்குவாரு. ஆட்சியில் அதிகாரத்தை அந்த இது இல்லைன்றீங்களா? இண்டிபெண்டா அவங்க வேலை செய்ய போறாங்க, இவங்க இண்டிபெண்டா வேலை செய்ய போறாங்க, அவங்க முதல்வருக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்க போறாங்க. ஆனா ஒரு கவர்மெண்ட் விஜய் தலைமையிலான அரசியல் ஆட்சியில தானே இருக்கிறாங்க சார். வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு கொள்கைகள் கொண்டவங்க எல்லாம் இருக்கதான் இருந்திருக்காங்க. நேர் எதிராக சரி, ஒரு கட்டத்தில் வந்து விபி சிங் கவர்மெண்ட்டை இடதுசாரிகளும் ஆதரிச்சாங்க, பிஜேபியும் ஆதரிச்சு, காங்கிரஸும் ஆதரிச்சதை நம்ம பார்த்தோம்ல நம்ம. ஸோ அதனால இது வந்து பிரச்சனை அது இல்லை. வெளியிலேருந்து ஆதரவு எவ்வளோ வேணும் ஆதரவு கொடுக்கலாம். நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, விசிகா வந்து டிசைட் பண்ணணும். பாமக இருக்கிற இடத்துல பாமகவுக்கு என்னன்னா சௌமியாவுக்கு மந்திரி அதுன்றது அங்கே முக்கியம். அதில் அவங்க குறியா இருக்காங்க, அதனால தான் அவங்க போவாங்க அங்கே. ஆக்சுவலாக சௌமியாவுக்கு மந்திரி வாங்கி கொடுத்துடணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காரு அன்புமணி. அது கண்டிப்பாக அங்கே போவாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து அப்போ விசிகா போகுமான்றதை விசிகா தான் டிசைட் பண்ணி ஆகணும். அது ப்ராபபிளி வந்து அன்புமணியை வேணுமா இல்லை விசிகா வேணுமானா அங்கே 4 மெம்பர் அவர் வச்சிருக்காரு, 2 மெம்பர் தான் வச்சிருக்காரு.
அது அந்த 2 நாலு தான் டிசைட் பண்ணுவார் அவர். தாவேக்கா 4 தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை விசிக நாங்கள் வெளியிலேருந்து ஒரு கண்டிஷனான ஆதரவு கொடுக்குறோம்னு கூட சொல்லலாம். சொல்ல முடியாது. நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு போகிறோம்னு சொல்லலாம். இல்ல அவருடைய பாமகவோ பாஜகவோ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அரசியல் எதுக்காலம் நடக்கின்றீங்களா? தேர்தலோட முடிஞ்சு போச்சு சார் கூட்டணி. எடப்பாடி என்ன சொன்னாரு? தேர்தலோட கூட்டணி முடிஞ்சு போச்சு. இது தேர்தலுக்காக போடப்பட்ட கூட்டணி. எல்லாருக்கும் கொள்கைகள் வெவ்வேறு. தேர்தல் முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். காங்கிரஸ் இன்னைக்கு மானிய தாக்கல் என்ன சொல்லியிருக்காரு? தேர்தலோடு திமுக கூட்டணி முடிந்து விட்டது. போன வாட்டிலாம் அப்படி சொன்னாரா? சொல்லலை. இந்த வாட்டி தோத்துட்டாங்க இல்லையா திமுக, அதனால தைரியமாக சொல்றாரு. ஆனா உண்மையிலே காங்கிரஸ் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. மத்திய காங்கிரஸ் சொல்லிட்டது, மாநில காங்கிரஸ் முடிவு எடுத்துக்கலான்ட்டு. அப்படி இருக்கு, இது செல்வ பெருந்தகை ஒத்துக்குவாரா? மத்திய காங்கிரஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த முடிவு நாங்கள் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களே எடுத்துக்கோங்கன்னு தள்ளி விட்டாங்க. இதுதான் எடுக்கணும்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை ஸ்டாலினுடைய ஆதரவாளர். அப்படி இருக்கப்ப இது பண்ணிடுவாரு இல்லை? காங்கிரஸ் மேலிடம் என்ன நினைக்குதோ அதை அவங்க பண்ணுவாங்க சார். அதை பண்ணலைன்னா கட்சி விட்டு விலக வேண்டியது தான். காங்கிரஸ் மேலிடம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை வந்து மதச்சார்பற்ற கட்சின்னு நேற்று சொல்லிட்டார் வேணுகோபால். செக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டார். யாரை? தாவேகாவை. அதாவது மதவாத சக்திகள் பாஜக போன்றவை பினாமி இதில் ஆளக்கூடாது தமிழ்நாட்டை, அதனால நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதே வேணுகோபால் தான் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியை வந்தாலும் நாங்கள் கூட்டணிக்கு ஏற்றுக்க மாட்டோம்னு அதுவும் ஒரு செக் வச்சிருக்காரு சார். அதான் சார். அது எப்படி சார் ஏற்றுக்க? பாமக வந்தாவோ அமமுக வந்தா ஏற்றுக்குவாரா? அமமுக பாமக தேர்தலோட முடிஞ்சு போச்சு கூட்டணி. காங்கிரஸ் வந்து இப்போது தாவேக்காட்டை வந்து நீங்கள் அவங்கள கூப்பிடாத இவங்களை கூப்பிடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சப்போர்ட் பேஸ் தேவை. அதனால் காங்கிரஸ் நீங்கள் வாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம். காங்கிரஸே வெளியே நிற்க வச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா போகிறோன்ட்டா என்ன பண்ணுவீங்க சார்? அதே காங்கிரஸ் இப்போ என்ன தெரியுமா, திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? திமுக அப்படி காங்கிரஸ் தாவேகா ஆதரவு கொடுத்து இதை மாதிரி ஆயிடுச்சுன்னா திமுகவின் முதுகில் குத்தவில்லை, தமிழக மக்களின் முதுகில் குத்தி இருக்கான்னு சொல்லியிருக்காரு சார். ஏன்னா 2 பேருமே தாவேக்காவை எழுத்து தானே ஓட்டு கேட்டாங்க. காங்கிரஸ் அண்ட் திமுக 2 பேருமே தாவேக்காவை எழுத்து தானே ஓட்டு கேட்டாங்க. அப்போ ஓட்டை கேட்டுட்டு காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்தா என்ன அர்த்தம் இருக்குது? அதனால சொல்கிறேன். அது இல்லை, உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா சார்? சரவணன் சொன்னது சரியா? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் சொன்னதுக்கான காரணம் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், தாவேகா தன்னுடைய ஆட்சியை வந்து ஓரளவுக்கு இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெறணும்னா அவங்க யார் ஆதரவு வேணால் கேட்டு பெறலாம். அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது இருக்கு. இல்லை இப்படி சரவணன் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தாவேகா தானே ஓட்டு கேட்டோம், நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு கேட்குறாரு. சரி சார், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சார். 1999 1999 2004 வாஜ்பாய் அரசில் திமுக அமைச்சர் பதவி இருக்கிறப்ப 6 மாசத்துக்கு இருக்கிறப்ப பார்லிமெண்ட் அப்ப விட்டுட்டு காங்கிரஸ், அது மாத்திரம் நியாயமா சார்? நீங்களே சொல்லுங்க. ஒரு தேர்தல் வரும்பொழுது ஒரு கட்சி வந்து கூட்டணி மாறுறது வந்து சகஜம். அது இல்ல சார், அதுல ஆண்டு அனுபவிச்சு அதுவும் அமைச்ச பெரிய பெரிய இலாக்காக்கள். ஆமா, அது வந்து ஆமா, அந்த மத்திய அமைச்சர் பெரிய பெரிய இலாக்கம், மெயினான இலாக்கம் உங்க கையில வச்சுட்டு அது சரியா சார்? சார், அவங்க வந்து எந்த ஒரு கட்சி திமுக இப்படி எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க தாவேக்கா வைத்து ஓட்டு கட்டிட்டு நீங்க அந்த பக்கமே அவனை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது நியாயமான ஒரு விஷயமா இருக்காதுன்னு. நீங்க என்ன தாவேக்காவை எடுத்து தானே ஓட்டு கேட்டீங்க, அதிமுக எடுத்து தானே ஓட்டு கேட்டீங்க. இப்போ திடீர்னு தாவேக்கால போய் சேர்ந்து அதை ஒரு மதச்சார்பற்ற கட்சின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ உங்களுக்கு திமுகவோட பிரச்சனை, நீங்கள் போகிறீங்க காங்கிரஸ் போகிறீங்க, அதை பற்றி யாரும் தடுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சின்னு தாவேக்காக்கு எப்படி முத்திரை கொடுக்குறீங்க? சரி சார், நீங்களே சொல்கிறீங்க, இந்த திமுக இருக்க சிறு சிறு கட்சிகளையும் அதிமுக கூட்டணியில் இந்த சிறு சிறு கட்சிகளும் வச்சுக்கிட்டு தள்ளிட முடியுமா? தள்ள முடியாது. அப்போனா அவர் அதிமுகவுடைய ஆதரவு கேட்க வேண்டிய கேட்டால் நல்லது, அவருக்கு அதான் நல்லதுன்னு நினைப்பேன். விஜய்க்கு அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எடப்பாடி அதை ஏற்றுக்குவாரா? எடப்பாடி ஏற்றுக்கணும். ஏன்னா கட்சி இல்லாட்டி எடப்பாடி தலைமையை வந்து கேள்வி கேட்கும். ஏன்னா அதிகாரத்தில் இல்லை, 3வது இடத்துக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு. அப்புறம் கட்சி கரைஞ்சிடும். நாளைக்கு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சா என்ன பண்ணுவீங்க? தாவேக்கா நோக்கி போனால் செங்கோட்டையன் ஆளுங்களை ஒருத்தர இழுத்தா என்ன பண்ணுவீங்க? ஆனால் இது வரைக்கும் அதிமுக 5 வருடங்களுக்கு அப்புறமா 5 வருடங்கள் ஆட்சிக்கு வந்துருவாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்து சுவை இப்போ ஆட்சி இல்லை 10 வருஷம் ஆகிடும். அப்போனா அது அவங்களுடைய எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும்ல. நம்ம என்னடா அது, நம்ம வந்து ஆட்சிக்கு வரும் பார்த்தோம், வர முடியல. இப்போ 5 வருஷம் நம்ம எப்படி எதிர்கட்சியாக, அதுவும் வெறும் எதிர்கட்சியாக கூட இல்லை, இன்னொரு கட்சியாக நம்ம எப்படி இருக்கிறதுங்க?
அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வசதிகள் எல்லாம் போயிடுமே அப்படின்னு. அப்போ நம்ம தாவேக்காவை ஆதரித்து கொஞ்சம் அதிகாரம் பக்கத்தில் இருந்தால் நம்ம அனுபவிக்கிறதா அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அதுக்கேற்றபடி எடப்பாடி செயல்படணும்ல. ஆமாம், சரி சார். ஒருவேளை எடப்பாடி இதுக்கு ஒத்துக்கலைன்னா அந்த 47 அதில் 47 எம்எல்ஏ எடப்பாடி விட்டுருங்க, மீதி 46 எம்எல்ஏ இருக்கு, அவங்க என்ன முடிவு எடுக்கலாம் இல்லை, சார்? அவங்க மெஜாரிட்டி வந்து தாவேக்காவை நம்ம வெளியிலேருந்து கண்டிஷனலாக ஆதரிப்போம்னு ஒரு முடிவு எடுக்கலாம் தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக கண்டிஷனலாக நிபந்தனை ஆதரவு, இஷ்யூ பை இஷ்யூ ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. அதில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் பதவி ஆசை சுகம் அது வேணும்னா அதிமுக இரண்டாக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ரொம்ப மிஞ்சி போன எடப்பாடி என்ன பண்ணுவார்னா, முதல்ல ஒரு 6 மாத காலம் நம்ம நிபந்தனையோட ஆதரவு கொடுக்கலாம், இந்த கட்சி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர்களை சேர்றதை பற்றி முடிவு பண்ணலான்னு அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அப்படி நீங்கள் சொல்கிறது ஒரு வேளை எடப்பாடி எடுக்கலைன்னா கட்சி உடையும். கட்சி அப்போனா கட்சி தாவல் சட்டம்ன்ட்டு ஒன்று இருக்குது சார். அது 47 எம்எல்ஏ இருக்குல்ல, அது 36 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிஞ்சு போகணும். அப்படி இருக்க அது வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரேடியாக வந்து எடப்பாடியை வந்து 36 பேர் கைவிடுவாங்கன்னு எனக்கு தோணலை. அப்படி தோணலை எனக்கு. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து எப்படியோ ஒரு எம்எல்ஏக்கள் ஆதரவை தக்க வச்சுட்டாரு. இன்னும் தொடர்ந்து தக்க வைப்பா தான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 20 எம்எல்ஏக்களாவது அவர் பின்னாடி தொடர்ந்து இருப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கவர் பண்ணி வச்சிருக்காரு எல்லா எம்எல்ஏக்களும். ஒருவேளை பாஜக வந்து நடுவில் உள்ள பூந்து ஏதாவது அதிமுகவில் பிளவு பண்ணி நீங்கள் தாவேக்கால போங்கன்னு பிளவுபடுத்தினா தான் உண்டு ஆக்சுவலாக. அது வந்து விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும்ல. விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும். அந்த அதிமுக எந்த சூழலில் உடையுது, அது பின்னாடி பாஜக இருக்கா இல்லையா, தானாக வராங்களா இல்லை பாஜக உந்து சக்தியினால் வராங்களா, அதெல்லாம் பார்க்க வேண்டியது தாவேக்காவுடைய பொறுப்பு தான். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க பொறுப்பு. ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு நிலையான கவர்மெண்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் அவர்கள் அதிமுகவுடைய ஆதரவை பெறுவது அவங்களுக்கு நல்லதுன்னு என்பது என்னுடைய கருத்து. சரி சார். அதாவது 2/3 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வரல, ஆனால் ஒரு 10-15 பேர் வெளியே வந்து விஜய்க்கு ஆதரவு தருன்னு சொல்கிறப்ப அது கட்சி தாவல் சட்ட பிறகு அவங்க எம்எல்ஏ பதி போயிடும்ல. கண்டிப்பாக அதுக்கு ஆமாம், இதுதான் போகாது, 2/3 கீழே இருந்தால் போயிடும். ஆமாம் போயிடும். ஆனால் சபாநாயகர் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காது. இருந்தா அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஆக்ஷன் எடுக்கிறது சபாநாயகர் தான். இவங்க வந்து லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சபாநாயகர். அவர் எடுக்கல வச்சுக்கோங்க, காலந்தள்ளினு வச்சுக்கோங்க, இவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. சுப்ரீம் கோர்ட் பலவிதமான எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கும். இவங்க ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் தள்ளிடுவாங்க. எப்படி நம்ம உத்தவ் தாக்கரே மனு கொடுத்து கூட ஷிண்டே மேல நடவடிக்கை எடுக்கலையோ, சொல்லியும் நடவடிக்கை எடுக்கலையோ, சபாநாயகர் எப்படி அப்படியே இருந்தாரோ அந்த மாதிரி இங்கேயும் இருப்பாரு. ஆனா விஜய் வந்து எல்லாமே நியாயமா சுத்தமா நேர்மையா நடக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கே வந்திருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இறங்குவாரான்றது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு ஆக்சுவலா. சார் இப்போ வந்து நீங்க இன்னொன்று சார், இப்போ வந்து விஜய் மாத்திரம் முதல்வரை பதவியை எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி 7 நாட்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வரணும். வந்துட்ட பிறகு அதுல ஏற்கனவே அதுக்கு முன்னே சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும் இல்லை, தற்காலிக சபாநாயகர் இல்லை தற்காலிக சபாநாயகரை வச்சுதான் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த முடியுமா? ஆமா நடத்தலாம். அதுக்கு இது இருக்கா? தற்காலிக சபாநாயகர் வச்சு பதவி ஏற்றுட்டு நடத்தலாமே, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிரூபிக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிரந்தர சபாநாயகர் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி சரி சார். அப்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும் சார். அப்போ தற்காலிக 118 வேணும். அதுக்காக தற்காலிக சபாநாயகர் வச்சு தான் 118 இருக்கா இல்லையா டிசைட் பண்ணியானோ. அப்போ தற்காலிக சபாநாயகர் முன்னாடியே நம்பிக்கை தீர்மானம் எடுத்துன்னு வரலாம். அப்படி இல்லை, அப்படி ஒரு வாட்டி இவங்க இது அமைச்சரும் பதவி ஏற்றுட்டு ஒரு சபாநாயகர் இது வரப்ப அங்க 118 அப்பயே போயிடும்ல ஆட்சி. அதுவும் ஒரு இது சபாநாயகரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியல, அங்கேயே மெஜாரிட்டி அடிபடுதுன்னா ஆட்சி காலி ஆயிடும். நீங்க நம்பிக்கை தீர்மானம் வாங்கினாலுமே ஆட்சி காலி ஆயிடும். ஆமா, அதுக்கு முன்னே நம்பிக்கை இல்ல தீர்மானத்துக்கு முன்னே சபாநாயகர் இது வராது. நம்ம தற்காலிக சபாநாயகரை வச்சு தான் நம்பிக்கை தீர்மானமே வரும். அதுக்கப்புறம் தான் நிரந்தர சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, அப்படி இந்த மெஜாரிட்டி இருந்தால் தான் நீங்க சபாநாயகருக்காக தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து வரலைன்னா அப்பவும் ஆட்சிக்கு கேள்விக்குறி வரும். ஆமா, அப்படி ஒரு நிலைமை வரப்ப அவர் 100 அப்பன்னா திருப்பியும் ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லப்பனா சட்டமன்றத்துக்கு கலைக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு நிலையான அரசு வேணும்னு சொல்லிட்டு அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ ஸ்ட்ராங்காக வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி, எக்ஸப்ட் திமுக தவிர மற்ற கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் முட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட அடுத்த 2வது பெரிய கட்சின்னா திமுக. ஆனால் அது 61 தான் இருக்குது. அது கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கூட மாட்டாங்க. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டுடைய விதி பிரகாரம் நம்பர்ஸ் மேனேஜ் பண்ண முடியாது.
61க்கும் 118க்கும் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. 107க்கும் 118க்கும் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது. நம்பர்ஸ் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் திமுக நம்பர்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. அதனால கூட மாட்டாங்க. இல்ல கூப்பிடல, அதுக்கு சட்டப்பூர்வமா வழி இல்லை, கூட மாட்டாங்க. கூப்பிட இது இல்லை. அப்பன்னா திருப்பியும் ஒரு 6 மாதம் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து திருப்பியும் என்னால் சட்டமன்றத்தை முடிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இது சஸ்பெண்டட் அனிமேஷன் இருக்கு. சஸ்பெண்டட் அனிமேஷன். ஆமா, சட்டசபையை வந்து கொஞ்சம் தற்காலிகமா வந்து மூடி வைக்கிறது, முடியாது, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது. ஆமா, இழக்கம் இல்லாம அது வந்து சபாநாயகர் அதுக்கு ஆர்டர் போடல, இது பிரசிடென்ட் ஆர்டர் போடல, பிரசிடென்ட் போடல. இது அப்புறம் இவங்க கட்சிகள் போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா எங்களால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு கொடுத்தா மறுபடியும் அதை பிரேக் பண்ணிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க மறுபடியும். அதே மாதிரி அருணாச்சலத்தில் அதே மாதிரி நடந்திருக்கு, பீகார்லயும் அதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சு மறுபடியும் ஆட்சியை ரெஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா தற்காலிகமாக எந்த கட்சிகளும் யாரையும் ஆதரிக்கக்கூடிய நிலையில இல்லை, யாரும் நிரந்தரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மறுபடியும் ஒரு எலெக்ஷன்ஸுக்கு போகிறது பதிலாக இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு ஒரு கேப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சஸ்பெண்டட் அனிமேஷன். அப்போ வந்து இந்த திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்க இந்த எம்எல்ஏ எல்லாம் மனசு மாறி அவங்களுக்கு 5 வருஷம் பதவி வேணுமே. ஆமா, அப்போ தாவேக்காக ஏதோ ஒரு குரூப் ஆதரிச்சே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்ல. ஏன்னா அவங்க 107 பேர் இருக்காங்கல்ல, மற்றவங்க கிட்ட அந்த நம்பர் இல்லையே. அப்போனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா உன்னங்கிட்ட இப்ப சின்ன சின்ன கட்சியில இருக்கிற காங்கிரஸ், பிசிக, 2 கம்யூனிஸ்ட், தேமுதிக, பாமக, அமமுக, இவங்கள சின்ன எண்ணிக்கை அப்படி இருக்கிறப்ப அவங்க விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய ஆட்சி 5 வருஷம் எம்எல்ஏ பதவி ஆட்சி கலைஞ்சா எல்லாருக்கும் நஷ்டம், எதுக்கு தேவையில்லாம அதுக்கு மேல ஆதரிச்சுட்டே போலான்னு முடிவு எடுப்பாங்க. ஸோ நீங்க சொல்றது பார்த்து பெரிய கட்சி இருக்குல்ல திமுக, அதுதான் ஒரு எதிர்கட்சியோட ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம அடுத்த எலெக்ஷன்ல வரணும்னு ட்ரை பண்ணுவாங்களே தவிர சின்ன சின்ன கட்சிகள்லாம் அதிகாரத்துல வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு 5 வருஷம் ஓட்டலாமேன்னு போயிடுவாங்க. ஆமா, அப்படின்னா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா விஜய் முதல்வராக பதவி ஏற்றாலும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் இதுதான் இல்லை போனா 13 நாள் வாஜ்பாய் இந்த மாதிரி அந்த இதுவும் இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆமா, அவருக்கு வேண்டியது நான் தமிழக முதல்வராக பதவியேற்றேன். ஜானகி வந்து சஸ்பெண்டட் நம்பிக்கை தீர்மானம் கோரும்போது அதிமுக உறுப்பினர்கள் 45 பேர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்ப அசம்பிளியில 170 பேர் தான் இருப்பாங்க. அதுல பாதின்றது எவ்வளவு, ரொம்ப கம்மி தானே. ஆமா, அது ஈஸியா தேவைக்க காமிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்படியும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதாவது வெளியில போயிடுவாங்க, 45 பேர் வெளில போயிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 190 அந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன். 190ல 80 தானே பாக்கி இருக்கு, அது தாவேக்காக காமிச்சு போயிடுவாங்க. சரி சார், அப்பன்னா நீங்க சொல்லு வெளியே போவாத நான் அசம்பிளி வாக்கெடுப்புல கலந்துக்கலன்னா அந்த இது சான்ஸ் இருக்கு, அதுவும் இருக்கு. அதிமுக இப்படி 2 இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு உள்ள இருந்து சப்போர்ட் பண்றது, இல்ல வெளியில போயிட்டு ஹெல்ப் பண்றது. ஆமா, 2 பண்ணலாம். அப்படியும் பண்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா 2 திராவிட கட்சி பணத்தை கொட்டி இருக்காங்க இந்த தேர்தல். ஆமா, அப்படி சீக்கிரமா இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் வருவதற்கு இந்த விஜய் ஆட்சி கலைவதற்கு இனி ஒரு தேர்தலை உடனடியா சந்திக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இனி ஒரு தேர்தல் அப்படின்னா 29ல ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் கலைச்சாதான் உண்டு, அந்த இதுதான். அப்பனா விஜய்க்கு ஏதோ ஒரு லக்கு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் விஜய் ஆட்சி 3 வருஷம் தான் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் 29ல வந்துடும். ஆமா, இல்ல ஆட்சி 3 வருஷம் தான். இப்போ வந்து இந்த சட்டசபையை கலைச்சிடுவாங்க. இப்போதைக்கு நீங்க இது தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. விஜயோட ஆட்சி 3 வருஷம் தான். 29ல நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் 29ல அமுல்படுத்திடுவாங்க. விமன்ஸ் ரிசர்வேஷனும் வந்துடும், அதுல 33%. ஆமா, அதுவும் வந்துடும். 29ல விஜய் வந்து கூட்டணியை பத்தி டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜயின் ஆட்சி 3 வருடம் தான். அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா விஜயின் ஆட்சி 7 நாட்களும் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 3 வருடம் இருக்கலாம். 3 வருடத்துக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க பாஜக. அதனால அது அதை வந்து 29 அமுல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லா மாநில சட்டமன்றங்களும் அது குறைக்கிறது கூட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாத்தையும் ஒரே லைனில் கொண்டு வரும்போது இது குறைஞ்சிடுது. சார், எனக்கு ஒரு சந்தேகம். 2013 டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்போ வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி 28 பேர் தான் இருந்தாங்க. 28 பேர் தான் இருக்காங்க. வெளியில இருந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது, அதுக்கு பயங்கரமான குறைச்சல் உண்டு. ஜன் லோக்பால் மசோதா கொண்டு வரன்ட்டு சொல்லிட்டு அது கொண்டு வர முடியல, அதனால கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷன் வச்சு மெஜாரிட்டியோடு 70-60 எடுத்து அதே மாதிரி ஒரு நடவடிக்கையும் வரலாம்.
விஜய் எடுக்கலாம்ல, விஜய் இந்த ஆதரவு இருக்கிறப்ப. ஆமாம், நான் கலைச்சிட்டு எனக்கு முழு மெஜாரிட்டி கொடுங்க, இந்த மெஜாரிட்டியில் நான் வேலை செய்ய முடியாது, நான் அதிமுக ஆதரவு பெற விரும்பலை, அது ஒரு ஊழல் கட்சி, நான் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கேன், என் கவர்மெண்ட் பேர் கெட்டு போயிடும், நான் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை வச்சு நம்பி ஆட்சி பண்ண முடியாது, அதனால் வந்து நான் ரிசைன் பண்ணுறேன், நான் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அது மற்ற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் விரும்புவாங்களே தெரியாது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கட்சி எம்எல்ஏக்களே விரும்புவாங்களே தெரியாது. சரி சார், நம்ம இப்போதான் வந்திருக்கோம், இது மாதிரி சொல்கிறாரு நம்ம தலைவர், அவங்க யோசிப்பாங்களே. எல்லாருக்குமே பதவின்றது முக்கியம் இல்லை சார். நமக்கு வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு அந்த பதவியை பற்றி நமக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்காது, என்னடா இது. ஆனால் உள்ள 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏன்றது ஒவ்வொருத்தருக்கும் சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, தாவேக்காலேருந்து நிறைய பேர். அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணம் இல்லையா அது. அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் பதவி இழக்க விரும்ப மாட்டாங்க. அப்புறம் விஜய் மேலே அவங்களுக்கு வெறுப்பாயிடும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் விஜய் எப்படியாவது ஆட்சியை காப்பாற்ற தான் விரும்புவார். அவருக்கு இருக்கிற ஒரே ஆபத்து இப்போ இருக்கிறது என்னன்னா, அந்த 3 வருஷம் கழிச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் வராத இருக்கணும். எப்படியாவது விஜய் முதல்வராய் அமைச்சராகி எப்படியும் 3 வருடத்துக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், பார்க்கலாம் சார். நான் 7ஆம் தேதி பதவி ஏற்க போகிறார். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும், அந்த ஃப்ளோ டெஸ்ட்டில் அதெல்லாம் வின் பண்ணுறாருன்ட்டு பொறுத்திருந்து பார்க்க. நீங்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்று உடனடி அவருடைய ஆட்சி கலையாது, உடனடி தேர்தல் வராது, எந்த எம்எல்ஏக்களுக்கும் விருப்பமில்லை, இரு திராவிட கட்சிகளுக்கு அது விருப்பமில்லைன்னு சொல்கிறோம். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது, அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.